அண்ணா அவர்களுக்கு பிறகு எம்ஜிஆர் அவர்களுக்கு பிறகு மக்களால் நேசிக்கப்படக்கூடிய, கட்டி அணைக்கக்கூடிய, அன்புள்ளத்தை நேசிக்கக்கூடிய விஜய் என்கின்ற ஒரு தலைவன் உருவாகி இருக்கிறார். அந்த தலைவரை நாம் கைவிட்டு விடக் கூடாது. அதிகாரத்தை கொடுக்கணும். அதிகாரம் மிக வலிமையானது என்று சொன்னவர் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள். அம்பேத்கர் வழியில் நாம் பயணிக்கிறோம். எந்த ஒரு உதவியை செய்தாலும் அதற்கு அதிகாரம் தேவைப்படுகிறது. வில்லிவாக்கத்தில் எங்கும் செல்ல முடியல. பிரச்சாரத்துக்கு போனா நெருக்கடி, கொடியேத்த உடல தடுக்கிறாங்க, போஸ்டர் ஓட்ட முடியல தடுக்கிறாங்க. நீங்க எவ்வளவு தடைகளை செய்தாலும் பின்னாடி ஒரு டீ கடை இருக்கு. இந்த நிகழ்ச்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி டீ குடிச்சிட்டு இருந்தேன். 4 திமுக கட்சியை சார்ந்தவர் வந்தாங்க. பாக்கெட்ல ஸ்டாலின் அவருடைய புகைப்படம் பார்க்கும்போதே நமக்கு காண்டாச்சு தான். நான் அவனை பார்த்து முறைக்க, அவன் என்ன பார்த்து முறைப்பேன்னு பார்த்தா சிரிக்கிறான். வந்துட்டு, தலைவா நல்லா பேசுறீங்க மேடையில, ரொம்ப மகிழ்ச்சிங்க பண்ணாப்புல. சரிங்க, ரொம்ப சந்தோஷம். உங்ககிட்ட சொல்றதுக்கு ஒரு மாதிரி தயக்கமா இருக்க பண்ணாப்புல. ஏன் ஏதாவது சொன்ன ஒண்ணு யூடியூப்ல பேசுறீங்களா, மேடையில பேசுறீங்க, பயமா இருக்கு அப்படின்ட்டு அவருடைய பேரையும் அவருடைய பொறுப்பையும் சொன்னார். என்ன சொன்னார்னா, எங்க வீட்டுல 7 ஓட்டு இருக்கு, அதுல நான் திமுக பொறுப்புல இருக்கிறதுனால வேற வழி இல்லாம உதயசூரியனுக்கு போட்டுறேன். 6 ஓட்டை நான் விசிலுக்குத்தான் போடுவேன், அண்ணன் விஜய் அவர்களுக்குத்தான் போடுவேன், உங்களுடைய வேட்பாளர் ஆதவ அர்ஜுனா அவர்களுக்குத்தான் போடுவேன் என்று சத்தியமிட்டு ஒரு திமுக கட்சியை சார்ந்த நிர்வாகி அரை மணி நேரத்துக்கு முன்பு சொன்னார் என்றால், வில்லிவாக்கம் தொகுதி என்பது தாவேகாவின் கோட்டையாக மாறிவிட்டது. திமுக என்பது, சென்னை என்பது திமுகவின் கோட்டை என்று கொக்கரித்த அண்ணன் சேகர் பாபு அவர்களுக்கு சொல்றேன், சென்னை என்பது திமுகவின் கோட்டை கிடையாது. அந்த கோட்டையில் ஓட்டை போட்டு பல ஆண்டுகள் ஆகிவிட்டது. இது தாவேகாவின் கோட்டை, எங்கள் அண்ணன் விஜயின் கோட்டை. துணிச்சலோட இருங்க, தைரியமாக இருங்க. இது போன்ற அசம்பாவித செயலில் ஈடுபடுவாங்க. எவ்வளவு பெரிய கொம்பாதி கொம்ப நினைச்சாலும், ஐயா ஸ்டாலின் போன்று எவ்வளவு பெரிய கொம்பாதி கொம்ப நினைச்சாலும், எங்கள் அண்ணன் விஜய் அவர்கள் சென்ட் ஜார்ஜ் கோட்டையில் முதலமைச்சராக அமருவதை எவனாலும் தடுக்க முடியாது. அந்த சென்ட் ஜார்ஜ் கோட்டைக்கு அண்ணன் தளபதி விஜய் அவர்களோடு செல்கின்ற பொழுது வில்லிவாக்கம் சட்டமன்ற உறுப்பினராக அண்ணன் ஆதவ அர்ஜுனா அவர்களும் சென்ட் ஜார்ஜ் கோட்டைக்கு செல்வார். ஒரு கருத்தியல் தெளிவு கொண்ட, கொள்கை புரிதல் கொண்ட, சாதி மத ஏற்றத்தாழ்வு இல்லாத, பிறப்போக்கும் எல்லா உயிருக்கும் என்கின்ற சமத்துவ உணர்வை கொடுக்க வேண்டும் என்று தமிழ்நாட்டில் சமத்துவத்திற்காக போராடி கொண்டிருக்கின்ற ஒரு மாபெரும் மனிதர் தான் அண்ணன் ஆதவ அர்ஜுனா அவர்கள். நாள்தோறும் புத்தகம் வாசித்துக் கொண்டிருப்பார். படிப்பாற்றல் கொண்டவர், வாசிக்கும் திறன் கொண்டவர். அவரை போய் சந்திச்சா என்ன தெரியுமா சொல்லுவாரு, தம்பி இந்த புக்கை படிங்க, இந்த கருத்தை பேசுங்க என்று எல்லோரையும் ஊக்கப்படுத்தக்கூடிய ஒரு நபர் தான் அண்ணன் ஆதவ அர்ஜுனா அவர்கள்.